ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ தான் மக்களே ரேஷன் கடையில் போய் இந்த கலைஞர் காசு வருது பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ரெனியூ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த காசு வர்றவங்களுக்கு மட்டும் வந்து கலைஞர் கனவு இல்லம், அதுக்கப்புறம் 10 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடாம், அதுக்கப்புறம் வந்து மருத்துவ உதவிகள்னு சொல்லிட்டு எனக்கு எழுதியிருக்கு. இப்போ தான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது பார்த்துக்கங்க அது எழுதுகிறாங்கன்ட்டு. 1ஆந்தேதியிலேருந்தே எழுதுகிறாங்களா ரேஷன் கடையில். நான் வந்து அதை பார்க்கவே இல்லை. இப்போ நாளையோட லாஸ்ட்டு போல். இன்றைக்கி சாயங்காலம் இப்போ 3:30க்கு போய் நான் ரேஷன் கடை க்ளோஸாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வெளியே சேர் போட்டு உட்காந்து எழுதுகிறாங்க. இப்போ எழுதிட்டு வந்திருக்கேன் மக்களே. அதேமாதிரி யாரும் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்குள்ளே போய் எழுதிருங்க. அதாவது கலைஞர் காசு வாங்கிட்டுருப்பீங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து கனவு இல்லம், அதுக்கப்புறம் இப்படி எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் எழுதிக்கோங்க. ரெனியூவல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த 3 இது மட்டும் எனக்கு சொன்னாங்க. அதாவது கனவு இல்லத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து 10 லட்சம் மருத்துவ இதுக்கும், அதுக்கப்புறம் வந்து இது மருத்துவ உதவிகள். ஏன்னா நான் கிட்னி ஃபெயிலியர் பார்த்திங்களா, அதனால் அதையும் மென்ஷன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். யாராவது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சு நாளைக்குள்ளே போய் எழுதிருங்க மக்களே. எதுக்கு கவர்மெண்ட்டு இது வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கணும். நிறைய வீடெல்லாம் வந்து இப்போ தான் வந்து அலாட் ஆச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தவங்களுக்குலாம் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏரியா பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் மாதிரி அலாட் ஆச்சு, ஒரு பெட்ரூமோட. அதனால் நம்மளுக்கும் வீடு கிடையாது, அதனால் எழுதி கொடுத்துருக்கேன். வருதா இல்லையான்ட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு அந்த வீட்டை பற்றி கூட எனக்கு கவலை கிடையாது. ஆனால் வந்து எனக்கு மருத்துவ உதவிகளும் அந்த காப்பீடு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேப்லெட் வாங்கியாச்சு, அதனால் நான் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக போய் எழுதுங்க.